வணக்கம். குரு அதிசார பெயர்ச்சி, குரு அட்வான்ஸ் டிரான்சிட், ஜூபிட்டர் அட்வான்ஸ் டிரான்சிட் 2026, 27 நடக்கக்கூடிய ஒரு அதிசய டிரான்சிட் இது. குரு 2027 தான் கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு ஷிஃப்ட் ஆவார். ஆனால் இந்த முறை அட்வான்ஸ் டிரான்சிட் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு, அதாவது சிம்மத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு திரும்பவும் கடகத்துக்கு வந்துடுவார். அதை பற்றின டீட்டெயில் டேட்ஸ் என்ன, அதில் வக்கரகதியும் அடைய போகுது, ரெட்ரோகிரேட். ஸோ அந்த டேட் என்ன, இதெல்லாம் டீட்டெயிலாக வீடியோட எண்ணில் கொடுத்துட்றேன். உலகத்துக்கும் இது மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்த போகுது. இண்டிவிஜுவலாக உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்குமே இது வேறு மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது. காரணம் இது ஒரு சுப கிரகம். இதை பற்றின நிறைய கண்டென்ட் ப்ளஸ் வீடியோஸும் என்னோடய வெப்சைட்லையும் இருக்கும், www.lifehoroscope.in. அண்ட் சர்வீஸும் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் சர்வீஸும் சரி, இல்லை பலவிதமான மேரேஜ் மேட்சிங் ஆர் நியூமராலஜி, வாஸ்து, ஜெமாலஜி நிறைய சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் என்ன சேவை தேவையோ நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் அண்ட் ஐடி www.lifehoroscope.in. கன்னிராசி 11ல் குரு நல்லா ரொம்ப ஹாப்பியாக எல்லாம் என்ஜாய் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். சனி பார்வை மட்டும் தான் கஷ்டம் கொடுத்தது. பட் குரு 11th ஹவுஸில் ரொம்ப லாபகரமாக இருந்தீங்க. இப்போ கன்னிக்கு 12th ஹவுஸில் குரு இடம் மாற போகிறார், இறங்கி வராரு, கீழே வராரு. அதிசார பயிற்சி, ஜூபிட்டர் அட்வான்ஸ் டிரான்சிட். இது 2026 31 அக்டோபரில் கடைசி டேட்டில் உள்ள நுழைகிறார். Jan 24, 2027. ஸோ 24th of Jan 2027 மறுபடியும் அந்த குரு சிம்மத்துக்கு வந்துட்டு திரும்ப பின்னாடி போயிடுவார். எங்கே போயிடுவார்னா கடகத்துக்கு போயிடுவார், வக்ரம் அடிச்சு போயிடுவார். இப்படி தான் ஒரு டிரான்சிட் நடக்குது. கன்னிக்கு இது மைனஸா ப்ளஸ்ஸா என்ன நடக்கும்? பொதுவாக 12ல் குரு வந்தால் நல்லதா அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக 12ல் குரு இருந்தால் என்னென்னா நிறைய பொருளாதார விரயம், காசு செலவு பண்ணுறோம். செலவு ஆனால் குருவாக வந்துட்டால் எப்பவுமே சுப செலவு நிறைய நடக்கும். உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்குகிறோம், பணம் செலவழிக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு வீடு வாங்குகிறோம், பணம் செலவழிக்கிறோம். ட்ரெஸ் வாங்கிக்கிறோம், செல்லு வாங்கிக்கிறோம், வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குகிறோம், ஊர் சுற்றுறோம், டூர் பண்ணுறோம், ட்ராவல் பண்ணுறோம், கோயிலுக்குள்ளாக சுற்றுறோம். எல்லாமே செலவு தானே. நம்ம சகோதரர் பணம் கேட்குறாரு, கொடுக்குறோம். பணம் போயிடுச்சு, ஆனால் மகிழ்ச்சியாக கொடுக்குறோம். ஓகே, நம்ம நண்பர் ஒரு சுபகாரியம் செய்கிறேன், கொஞ்சம் பண உதவி செய், நம்ம கொடுக்குறோம். அப்போ அதை சந்தோஷமாக கொடுக்குறோம், நல்ல காரியம் நடக்குது. இதுதான் கோயிலில் நிதி கேட்குறாங்க, கொடுக்குறீங்க. ஏதோ ஒரு ஹோம் இருக்குது, அந்த ஹோமில் முதியோர் இல்லம் இருக்குது, அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் நீங்கள் கொடுக்குறீங்க, மனமான கொடுக்குறீங்க. ஏன்னா அவங்க சந்தோஷமாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. இதுதான் 12ல் குரு. 12ல் குரு என்றால் கையில் இருக்கிற பணம்லாம் கரையும்னு அர்த்தம். சுயஜாதகம் சில பேருக்கு ரொம்ப வலுவாக இருக்கும். என்ன சூழ்நிலை வந்தால் பணத்தை இழக்கவே மாட்டாங்க, செலவே பண்ண மாட்டாங்க. பட் இந்த முறை குறைஞ்சபட்சம் செலவுகள் என்பது வரும். சுப செலவுகளாக பண்ணிகிட்டே போயிட்டீங்கன்னா சுபம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சுப செலவு என்பது நல்ல காரியங்களுக்காக செய்யக்கூடிய செலவு. ஸோ முதல் விஷயம், கன்னிக்கு 12ல் குரு, கையில் காசு தங்காது. நீங்கள் என்ன பண்ணலாம்? யாரெல்லாம் ஐயோ என் அக்கௌண்ட் நான் FDயில் எவ்வளோ வச்சுருக்கேன், சேவிங்ஸ் எவ்வளோ வச்சுருக்கேன், இதெல்லாம் செலவாச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, ஃப்யூச்சரில் பொண்ணுக்கு கல்யாணம் இருக்குது, இந்த படிப்பு செலவு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அதை வேறு விதத்தில் கன்வெர்ட் பண்ணுவாங்க. கன்வெர்ட் பண்ணால் வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் லாக் பண்ணுவாங்க. அப்படி லாக் பண்ணும்போது செலவை எப்படியும் உங்கள் எடுத்து போய்டும், அது வேறு விதமாக ரிட்டர்ன்ஸில் வரும். இது மைண்டில் வச்சுங்க. இப்போ இந்த குருவுடைய பார்வைன்னு சிலது இருக்கும். கன்னிக்கு பொறுத்த வரைக்கும் குரு லார்ட் ஆஃப் 4 and 7. ஸோ வீடு வாகனம் சம்மந்தப்பட்டது ப்ளஸ் கலஸ்திரம், லைஃப் பார்ட்னர். இப்போ இந்த குருவுடைய பார்வை எங்கே விழுதுன்னு பாருங்கள். தனுசில் விழுது. 12ல் குரு தனுசில் பார்வை விழுது. தட் மீன்ஸ் இந்த வீடு ரிப்பேர் பண்ணுறது, வாகனம் ரிப்பேர் பண்ணுறது, புதுசாக வீடு வாங்குறது, புதுசாக வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி செலவெல்லாம் பண்ண வைக்கும். குறைஞ்சபட்சம் வீட்டில் இடித்து இல்லை ஏதாவது இந்த ரிப்பேர் ஒர்க்குன்னு சொல்லுவோம், எலக்ட்ரிக்கல் ஒர்க் போயிடுச்சு, ப்ளம்பிங் ஒர்க் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை ஃப்ரிட்ஜு போயிடுச்சு, ஏசி போயிடுச்சு, அப்படி ஏதோ ஒரு வகையில் அந்த மந்த்துக்கு என்ன தேவையோ அதை பண்ண வைக்கும். வீட்டில் இருக்கிற செலவை கொண்டு வரும். இது குருவுடைய பார்வை செய்யும். அடுத்தது இந்த குருவுடைய பார்வை ஆரோக்கியத்தில், ஹெல்த்தில். ரொம்ப நாளாக நான் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணணும்னு நினச்சேன். ரொம்ப நாளாக எனக்கு கால் வலிக்குது, ரொம்ப நாளாக எனக்கு வயிற்றில் ஏதோ கேஸ் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ஏதோ ஜீரண பிரச்சனை இருக்குது, நானும் சாப்பிட்டா புளியப்பமாக வருது, ஜீரணிக்கவே மாட்டேங்குது சரியா, வயிறு கொஞ்சம் ப்ளோட்டிங்காக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப நாளாக எனக்கு எரிச்சல் இருக்குது, ஒரு மாதிரி அசிடிட்டி தெரியுது, இதுக்காக நான் ஒரு நல்ல டாக்டரை தேடிட்டு இருக்கேன், கன்சல்ட் பண்ணோம். அப்போ இந்த முறை யாராவது அட்வைஸ் கொடுப்பாங்க, யாராவது ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, உங்களை அழைச்சிட்டு போவாங்க, இந்த மாதிரி வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த குரு கொண்டு வரும். அடுத்து இந்த குருவுடைய பார்வை பார்த்திங்கன்னா கும்பத்தில் விடும். கன்னியை பொறுத்த வரைக்கும் கும்பம் 6வது வீடு. ஸோ கடன் இருக்குது, நோய் இருக்குது, வருத்தம் இருக்குது. அந்த கடனை எப்படி குறைக்கலாம்? இப்போ கடனை குறைக்கணும்னா, இப்போ பேங்க்கில் உங்களுக்கு நிறைய கடன் இருக்குது, இஎம்ஐ பே பண்ணுறீங்க, கொஞ்சம் ஃபண்ட்ஸ் எங்கேருந்தோ வருது, இல்லை நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க, அதை கொண்டு போய் கொஞ்சம் ஃபோர்க்ளோஸ் பண்ணிடலாம், ஸோ கொஞ்சம் ப்ரீபேமெண்ட் மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுடலாம், அப்போ கடன் குறையும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நடத்த வைக்கும். ஸோ நோயும் சொல்லிட்டேன்.
அப்புறம் உங்களுக்கு வந்து யார் கூடயாவது மனஸ்தாபம், நிறைய பிரச்சனை, அதெல்லாம் சால்வ் பண்ணும். அப்புறம் இந்த குருவுடைய பார்வை மேஷத்துலேயும் விழுது. ஸோ மேஷம் வந்து உங்களுக்கு 8வது வீடு. இந்த 8வது வீடு அப்படின்னா தீராத தலைவலின்னு அர்த்தம் வாழ்க்கையில். தீராத தலைவலினா என் 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 காலை பிடிச்ச இந்த ஆள் வந்து என்னை விட்டு போகிறதே இல்லை. என்னை பிடிச்சி தொல்லை பண்ணுற இந்த நண்பர் வந்து என்னை விட்டு போகிறது இல்லை. என்னை பிடிச்ச தொல்லை வந்து என்னை விட்டு விலகவே மாட்டுது, ஒழியவே மாட்டுது, ரொம்ப போராடுறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு யாருக்காவது ஏதாவது தலைவலி இருக்குது, ஏதாவது தொல்லைன்னு வச்சிங்களேன். நீங்கள் சிம்பிளாக இருந்தால் ஒரு டேர்ம்ஸை தொல்லை, என் வாழ்க்கையில் இது ஒரு தொல்லைப்பா அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு தொல்லை இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தொல்லை இருக்குது. அதை வந்து பணம் செலவழிச்சாவது நீங்கள் வந்து அதை விலக்கிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு நேரம் வருது. ஸோ கன்னிக்கு யாருக்கெல்லாம் வந்து எனக்கு இது ஒழிஞ்சா போதும், இது விலகி போனால் போதும், இது தொந்தரவாக இருக்குது, இந்த விஷயம் எனக்கு ரொம்ப டாலரேட் பண்ணிக்க முடியல, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப மனசை உறுத்திக்கிட்டே இருக்குன்னா அது விலகி வச்சிரும். அது நல்ல பலனை கொடுத்தோம். ஸோ மொத்தத்தில் கன்னி சூப்பர் பலன் அப்படின்னு எடுத்து பார்ப்பேன். வேலையில் மாற்றம் வருமா? பெருசாக இல்லை. பொருளாதாரம் பயங்கரமாக வருமா? பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. கல்யாணம் நடந்துருமா? அப்படியும் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண முடியல இந்த அதிசார பயிற்சியில். ஸோ கன்னிக்கு வந்து சூப்பர் பலன் வந்து ஃபைனான்ஷியலாகவும் சரி, பர்சனலாகவும் சரி, இல்லை வந்து ஜாப் அண்ட் கரியர்லேயும் சரி பெருசாக ஸ்கோர் கிடையாது. ஸோ கண்ணியில் ஒஸ்ட்டாக தான் இருக்கா? மோசமாக ஏதாவது விபத்து, மோசமான கண்டம், மோசமான அதுவும் இல்லை. இப்போ என்ன இருக்குது? செலவும் காலத்தையும் வந்து பிறருக்காக அர்ப்பணிக்கிற காலம் தான் இது. மற்றவங்களுக்காக டைமை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, உங்களுக்காக மணியை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அப்படி ஒரு டிரான்சிட் தான். இப்போ நீங்கள் பார்த்தது உலகளாவிய எல்லா மக்களுக்கும் எல்லா ராசிக்கும் உடைய குருவுடைய பயிற்சி. இது இண்டிவிஜுவலாக ஒரு பலனை கொடுக்கும், ஒரு எஃபெக்டை கொடுக்கும். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், ஒரு முக்கியமான மேஜர் பிளானட்டுடைய டிரான்சிட் நடக்கும்போது உங்களோட சுய ஜாதகத்தில் அந்த குருவுடைய நிலைமையை கண்டுபிடிங்க. ஏன்னா 9 கோள்களும் ஒரே இடத்துல இருக்காது. 9 கோளும் உங்களுக்கு ஃபேவராகவும் இருக்காது. குரு நிறைய பேருக்கு அன்ஃபேவரபிள் பிளானட்டாகவும் வரும். அப்படி வந்தாலுமே அது சுபகிரகம், ஞாபகம் வச்சுங்க. ஸோ உங்கள் பர்த் சார்ட்டில் குருவுடைய பொசிஷன் என்ன? ஃபஸ்ட் ஹவுஸா, செகண்ட் ஹவுஸா, 5th ஹவுஸா, 8th ஹவுஸா, 9th ஹவுஸா, 10th ஹவுஸா, அதோடைய பலன் என்ன? அது எந்த வீட்டில் இருக்குது? அது எவ்வளோ ஸ்ட்ரென்த்தோடு இருக்குது? ஷட்பலா ஸ்கோருன்னு சொல்லுவோம். அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது? அது வக்கரமாக இருக்கா, வக்கரம் இல்லாமல் இருக்கா? இதை நீங்கள் முதல்ல செக் பண்ணுங்கள். குருவுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து ஹாரோஸ்கோப்பில் செக் பண்ணிட்டீங்கன்னா இந்த குரு மாற்றம். ஏன்னா குரு நகரும் போது அவர் என்ன தருவார்னா அந்த குருவுடைய பர்த் சார்ட்டில் இருக்கிற கால்குலேஷனை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, உங்கள் ஜாதகத்தை வந்து நான் வந்து ஒவ்வொரு முறையும் பார்க்க சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒவ்வொரு முறையும் குரு பயிற்சி, சனி பயிற்சி நடக்கும்போது ஒரு வீடியோ கொடுக்குறேன். அந்த வீடியோ கொடுக்கும்போது அது உங்கள் பர்த் சார்ட்டை ஒப்பிடுறதுக்காக தான் இதை பர்த் சார்ட்டை செக் பண்ணி பார்த்துங்கன்னு சொல்கிறது. இது இன்னொரு விஷயம். மூணாவது விஷயம் என்னென்னா, முக்கியமான விஷயம், இந்த குரு வந்து யாருக்கெல்லாம் தசாநாதனா உங்கள் ஜனன நட்சத்திரத்திலேருந்து குரு தசை யாருக்கு நடக்குது? குரு புக்திங்கிறது ஈஸி. எந்த தசை நடந்தாலும் புக்தி நடக்கிற வாய்ப்பு இருக்குது. புக்தி மீன்ஸ் சப் கால்குலேஷன். ஒரு தசாவில் ஸ்பிளிட்டு, பிரேக்கப்னு சொல்கிறோம். பட் தசை குரு நடக்குதுன்னா அது அதிசயம், எல்லாருக்கும் நடக்காது. சில நட்சத்திரத்துக்கு குரு தசை வர்றதுக்கே ரொம்ப வயசாகிடும். அப்போ நீங்கள் குரு தசை இருக்கா, குரு புக்தி இருக்கான்னு செக் பண்ணிங்க. அது இருந்தால் இது ரொம்ப க்ளோஸாக வந்துடும் உங்களுக்கு. தட் மீன்ஸ் இந்த பலனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக வரும். அது நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பர்டிகுலராக குரு இந்த அட்வான்ஸ் டிரான்சிட்டில் சிம்மத்துக்கு தான் போகிறார். ஸோ சிம்மத்தை சேர்ந்துருக்கீங்களான்னு பாருங்கள். சிம்மத்துக்கு சேர்ந்தவங்க அதிகமான இன்ஃப்ளூயன்ஸை காமிக்கும். அப்புறம் அந்த சிம்மத்தில் போகக்கூடிய குருவுடைய பார்வை இருக்கும். அந்த பார்வை எங்கெல்லாம் விழும் அப்படின்னா, நேராக கும்பத்தில் விழும், நேர் பார்வைன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் மேஷத்துலேயும் விழும், அதுக்கப்புறம் தனுசுலேயும் விழும். ஸோ தனுசு, கும்பம், மேஷம் இந்த மூணுமே கிட்டத்தட்ட சனியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அந்த குருவுடைய பார்வை நிவர்த்தி பண்ணுற நேரமாக வருது. ஸோ அட்வான்ஸாக உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் நான் சொல்கிறேன். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்துங்க. எல்லாத்த விட மெயினாக இந்த குருவை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் நான் இந்த ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். உங்கள் ராசி, உங்கள் லக்னம், உங்கள் தசா, உங்கள் புக்தி, உங்கள் ஜனன ஜாதகத்தில் குருவோடைய பொசிஷன் எல்லாத்தையும் பார்த்து தெளிந்து புரிஞ்சுக்கங்க. அப்புறம் ஏஐலேயும் நிறைய எல்லாம் இதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள், படிங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று ஒன்று படிக்கும்போது ஒரு ஞானம் வரும், அறிவு வளரும், இன்னும் நல்ல தெளிவு கிடைக்கும். என்னுடைய கண்டென்ட்லேயும் இதை ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். சர்வீஸ் ஒரு வேளை இந்த குரு பயிற்சியோட இன்ஃப்ளூயன்ஸ் சடனாக எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் மாறுமா, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், பர்சனல் சார்ட்டை கொஞ்சம் ஒரு ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம், ஒரு கன்சல்ட் பண்ணி பார்க்கலாம் நினைக்கிறவங்க டிஸ்பிளேல தெரிகிற கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் நம்பரோட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் வெப்சைட் வந்து www.lifehoroscope.in. இந்த வெப்சைட்லையும் நீங்கள் ஏகப்பட்ட சர்வீஸ் டீமில் அஸ்ட்ராலஜிஸே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வாய்ஸ் நோட்டில் வந்து மெசேஜ் கொடுப்பாங்க, கையில் எழுதுகிற ஜாதக முறை இருக்குது, ஆன்லைன் பிடிஎஃப் ஹாரோஸ்கோப் மெத்தட் இருக்குது, ஜெமாலஜி என்ன யூஸ் பண்ணலாம், லக்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ரெமெடி என்ன, மெயினாக எல்லாருக்கும் கேட்குறது ரெமெடி வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ஹாரோஸ்கோப்பை பார்க்காம நம்மளால் சொல்லவே முடியாது. சில பேருக்கு சிம்பிள் ரெமெடியாக இருக்கும், சில பேருக்கு அதிக டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும், சில பேருக்கு வந்து பூஜைகள் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து சிலதை பயன்படுத்தினா நல்லாயிருக்கும், ஒரு சிலருக்கு அவங்களே இருக்கிற இடத்துல சில ப்ரேயர்ஸ் பண்ணாலே சிம்பிளாக சார்ட் அவுட் ஆகும். அது கேஸ் டு கேஸ் லைக் ஹாரோஸ்கோப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரெமெடி வந்து ஒரு ஓவராலாக கொடுக்க முடியாத காரணம் இதுதான். பொதுவாக சுபகிரகத்துக்கு ரெமெடி நல்லதே செய்யுங்கள், தான தர்மங்கள் அதிகம் செய்யுங்கள், இதுதான் கொடுக்குறேன். இது ஒரு டீட்டெயில் வீடியோ. இதை தவிர நான் வந்து இந்த குரு பயிற்சியை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன்.
உலகத்துக்கே இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் மாற்றமாகவும் திடீர்னு நடக்கும். இண்டிவிஜுவல் ராசி எந்த அளவுக்கு பாதிக்குதுன்றதை விட உலகத்துக்கு இது பாதிப்பு ஏற்படுத்துமானா, இந்த அதிசார பெயர்ச்சி எப்போ குரு வந்து சிம்மத்துக்கு நுழையிறாரோ, சிம்மம்னா ராஜா, ராஜானா கிங்கு. இப்போ உலகத்தை ஆளக்கூடிய ராஜா யார்? அமெரிக்கா தான் உலகத்திலே சூப்பர் பவர் கண்ட்ரினா, அப்போ அந்த இடத்துக்கு குரு வரார். சுபகிரகம் தான், ஆனால் அங்கே கேது இருக்குது. ஸோ கேதுவும் குருவும் ஒரு ஃபைட் மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். அப்போ உலகத்துக்கே பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போறார் குரு. குரு ஒன்ஸ் உள்ளே வந்துட்டாருன்னா மெயின் வந்து ஃபைனான்ஸ், பேங்கிங் செக்டார்ஸ், ஃபினான்ஸ், டீச்சிங், எஜுகேஷன் சிஸ்டம், ஸ்டூடெண்ட்ஸை பற்றி இதெல்லாம் தான் மெயின் இன்ஃப்ளூயன்ஸை பண்ண போகுது. அப்புறம் மேரேஜ் சம்மந்தப்பட்ட லா, ரூல்ஸ் எது வேணால் வரலாம். அப்புறம் குரு கேது சேர்ந்தால் மதம், நம்பிக்கை சம்மந்தப்பட்டது. நிறைய மதங்கள் இருக்குது. அந்த மதத்துடைய நம்பிக்கை அடிப்படையில் வரக்கூடிய முக்கியமான சில மாற்றங்களை உலகளாவிய கொண்டு வரக்கூடியது அந்த குரு கேது கன்ஜெக்ஷன். ஸோ குருவும் கேதுவும் இணைந்தால் நிறைய முக்கியமான விஷயங்களை, மாற்றங்களை உலகளாவிய கொண்டு வரப்போது. அது அச்சுறுத்தலாக கூட இருக்கலாம். ஆனால் எண்ட் ரிசல்ட் எல்லாம் நன்மையில் போய் முடியும். பயங்கர அச்சுறுத்தலாகவும் பயங்கர குழப்பமாகவும் விஸ்வரூபம் எடுக்கும். ஆனால் எல்லாமே உலகத்தில் கடைசியாக ஒரு அமைதியை நோக்கி தான் போக போகுது. அதுதான் அந்த குரு செய்ய போகிறார். அப்போ அது வந்து ஒன்று மாணவர்களை கனெக்ட் பண்ணுது. ஸோ மாணவர்களால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு புரட்சி நடக்கிற வாய்ப்புகள். அதுக்கு அடுத்தது வந்து பேங்கிங். உலகத்திலேயே வந்து இந்த பேங்கிங் சிஸ்டம் ஆர் பேங்க் வந்து டோட்டலாக கொலாப்ஸ் கூட ஆகும். மறுபடியும் அதை என்ன சொல்லுவாங்க, புதுப்பித்து ஒரு புத்துணர்ச்சியோட புதுப்பித்து ஒரு நியூ ரூல், ஒரு நியூ ரெகுலேஷன்ஸோட கரன்சியை பற்றியோ, பேங்க் சிஸ்டமை பற்றியோ, பேங்கிங்கை பற்றியோ, ஃபினான்ஸை பற்றியோ, இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றியோ, இல்லை ஷேர்ஸை பற்றியோ, இல்லை லேட்டஸ்ட்டாக இருக்கிற ட்ரெண்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றியோ ஏதோ ஒரு விஷயங்களை உலகத்தில் மாற்ற போகுது. அது ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து மாணவர்களுடைய கல்வி திட்டங்கள், அவர் எஜுகேஷன் சிஸ்டம் குளோபலாகவே நிறைய சேஞ்சை கொண்டு வரும். குறிப்பாக இந்தியாவில் இது நிறைய சேஞ்சஸை கண்டிப்பாக கொண்டு வரும். ஏன்னா குரு வந்து இந்த கேதுவோட சிம்மத்தில் நுழையிறதுனால அந்த சிம்மம் அப்படிங்கிறது நம்ம இந்திய நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ராசி மண்டலமாக வருது. முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ராசி மண்டலமாக இருக்குது. ஸோ மாணவர்கள் சொல்லிட்டேன், பேங்கிங் செக்டார், ஃபினான்ஸை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் மேரேஜ் சம்மந்தப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் லா புதுசாக கொண்டு வரலாம். அதுக்கு அடுத்தது முக்கியமாக இந்த குரு வந்து மதம் சம்மந்தப்பட்டது, மத நம்பிக்கை. உங்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறை, ஒரு வழியை வந்து ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடவுளை பிடிக்கும். அது தப்பே கிடையாது. அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். அதை பற்றின ஒரு புரிதலோ, அதை பற்றின ஒரு டிபேட்டோ, இல்லை அதை பற்றின ஏதோ ஒரு தெளிவு பிறக்கிறதுக்காக சில குழப்பங்களையும் கொண்டு வரும். அது மாதிரியான சூழ்நிலையை இது உருவாக்கும். இதுதான் நான் டோட்டலாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த அதிசார பெயர்ச்சி உலகத்தையே புரட்டி போட போது நான் உறுதியாக சொல்கிறேன். தேங்க்யூ.